ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு கேட்டிங். இந்த வீடியோ நான் பார்த்து போகிறோம்னா பின்னாடி பார்த்தாலும் தெரியும். நம்ம இப்போ தமிழ் கிராஃப்ட் காபிள்மான செம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இருக்கோம். சரி, ஓவரா பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பர்த்டே இன்னைக்கு தான். பர்த்டே அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஷட்டர் ஓப்பன் ஆச்சு, 4ஆம் தேதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பர்த்டே 5ஆம் தேதி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி தான் போட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணது கரெக்டாக நான் எடிட் பண்ணியிருந்தேன். எப்படியாவது சேனத்தில் போட்டுருந்துன்னு சொல்லிட்டுனா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடிட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, தரமாக இருக்குதா இடம். இது பார்த்தீங்கன்னா போய்மான செம்பி தான். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் போய்மன் எப்படி சூஸ் பண்ணே தெரியல. நிறைய பார்த்தீங்கன்னா கீ பைனில் எல்லாம் மாறிட்டுச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே லேக் வேறு ஆக ஆரம்பிச்சிச்சு வீடியோவில். மிச்சபடி பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள லேக் ஆகலை. ஆனால் வீடியோ பேர் பார்த்தா வீடியோ லேக் ஆகலை நினைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவுண்டுலாம் கரகரன்னு சவுண்டு வருது. நான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து இது பேக் நடக்கும்போதெல்லாம் நான் ஒரு சவுண்ட் யூஸ் பண்ணுவேன். அதனால இது வந்து பார்த்து சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக வரல, நான் டீப் கேமிங் தான் வந்துடும், டீப் 08 தான் வந்துடும். அவர் யாருன்னு நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. இது பார்த்தீங்கன்னா அவர் இவரும் நானும் தான் பார்த்தீங்கன்னா சர்வரில் பேர் அனுப்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போய்மன் யூஸ் பண்ணிங்கன்னா அது கீ பைன் மாற்றிட்டேன். என்னடா கீ பைன் மாட்டுறதுக்கு அப்படின்னா எனக்கு ஃப்ராட்லி மேலாம் ஒரு கண்ணு இருக்குது. நான் சூஸ் பண்ணால் சூஸ் பண்ணுவேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய போய்மனில் பார்த்துக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு ஃப்ராட்லி தான் பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ராட்லி சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ண பார்க்கும்போது எப்படி ஆகுதுன்னு தெரியல. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கீ பைண்ட் தான் மாட்டுக்குது. நானும் ட்ரை பண்ணுறேன். வரல, எல்லாத்தையும் கீழே போட்டிருந்தேன். சரி வாங்க அப்படியே ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மகிட்ட கண்டுபிடிச்சிருவோம். இது பார்த்தீங்கன்னா போய்மன் பற்றி பேசிக் நாலேஜ் தான் இருக்குது. நான் வந்து பால்ஸ் வீடியோ தான் அதிகமாக பார்ப்பேன். பால்ஸ் வீடியோ அதிகமாக பார்ப்பேன்னு சொல்லல, பால்ஸ் வீடியோ பார்த்து கற்றுனேன். நான் அதிகமாக பார்க்க மாட்டேன், ஆனால் பார்த்துக்கிறேன் நிறைய வீடியோலாம். அதை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறேன். நான் லைஃப்ல கற்றுக்கிறேன் இது முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ அதிகமாக பார்க்க தெரியாது, ஆனால் லைவ் தான் போனால் போவேன். பார்த்தீங்கன்னா இதான் ஷாப் ஏரியா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் இதான் ஷாப் ஏரியா. இன்னும் பற்றியா வாட்டர் கேம் வாங்கினாரு. சரி அப்படியே போகலாம். அப்படியே நடக்க வந்தால் 44 பேர் பார்த்தீங்கன்னா 49 பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நைட் 8 இருந்தது. தமிழ் கிராஃப்ட் காபிள்மான எஸ்எம்பி யோகமானா பார்த்தீங்கன்னா எண்டுக்கு நெதருக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இப்போ எண்டு தான் பார்ப்பேன். அது ஏன்னா எண்டு போய் சுற்றி பார்க்கணும் ஆசை. எண்டு நான் போய் முடியுங்க. நான் ஓவரால் விடுவீங்க போல. ஆனால் பார்த்தீங்கன்னா எண்டுக்கு ஃபஸ்ட் எத்தனையும் போகிறேன். ஓவரால் சுற்றி பார்க்காம நான் அப்படியே போகலாம். எண்டில் என்ன ஆகுதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி மைண்ட் பண்ண முடியாது. அது ஏன்னா மைண்ட் பண்ண முடியாத மாதிரி செய்யாங்க. இந்த ஸ்பான் ஏரியானது கொஞ்சம் டபுள் சர்ஃபிங் ஆனது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் போக்கிமான நிறையா பிடிக்கணும் பேட்டில் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போக்கிமான நிறையா ஸ்கேனும் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் நடக்கும். ஈவெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும் வாரம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பில்டிங் காம்படிஷன் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி இருக்கும் பில்டிங் காம்படிஷனு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் தான் இந்த இந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது எனக்கு மட்டும். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஷேடஸ் பேக் போடலான்னு யோசித்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடஸ் பேக் கூட தான் வரும். பார்த்தீங்கன்னா நிறைய போக்கிமான்லாம் இருந்துச்சு. என் போக்கிமான் பார்த்தீங்கன்னா 10ஆவது லெவல் தான். என்ன பார்த்தீங்கன்னா நான் ஃபைட்டு போக போகிறேன். அதுவும் யாரும் இல்லைன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா சர்வரில் லேக் வேற இருந்துச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா 44 பேர் ஒரே மட்டும் சர்வரில் இருந்தனால எடிட்டிங் அதிகமாக இருந்துச்சு. நான் எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு போகிறேன். என் பார்த்தீங்கன்னா 10ஆவது லெவல் தான். ஆனால் அவங்க வந்து 19ஆவது லெவலு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ஃபைட்டுக்கு போகிறேன். சரி வாங்க யார் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு லக்கி யூஸ் பண்ணிட்டாங்க. லக்கா பீக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணுறேன். நான் பீக்கெட்டை யூஸ் பண்ணிட்டேன். நான் வீக்கெண்டாக யூஸ் பண்ணோன்னே எனக்கு 93 நிமிஷம் இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் இல்லை. ஆனால் காலேஜ் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா காமிச்சிச்சு. இன்னுமே காலேஜ் எனக்கு ஆனால் ஆசி அப்போ பார்த்தீங்கன்னா காமிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் கன் யூஸ் பண்ணலாமா, வாட்டர் கன் யூஸ் பண்ணலாம் வாங்க அடி ஏதோ லைஃப் வருது. அவன் என்னென்ன ஒரு டிவாடி இல்லை, ஏதோ பரவாயில்ல. 28 அது என்ன யூஸ் பண்ணுவாங்க.
பண்ணலாம். பபுள் யூஸ் பண்ணி பார்க்கலாமா, ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். பபுள் யூஸ் பண்ணலாம். பபுள் யூஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 50 கிட்ட வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வச்சா அவன் சேர்த்துருவான். அந்த பையன் வச்சுன்னா அதாவது பையன் ஃபில்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபில்டர் பெருசாக நினைக்கிறேன். வச்சு குறையுது, அவங்க லேட்டாக குறையுது. எல்லாம் தெரியல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வால் டைப் மெட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபயர் டைப்பு. அதனால நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது அதெல்லாம் யூஸ் பண்ணி வாட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாட்டர் யூஸ் பண்ண ஒரே டின்ஸ் ஆகஸ்ட்டேன். என்னடா அது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒரே டின்ஸ் ஆகஸ்ட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெதர்லேருந்து வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஓவர் வேர்ல்டும் கிளம்பி வந்துட்டேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நெதரில் போய் சுற்றுச்சு. அப்புறம் நெதர் வேணும்னு சொல்லிட்டு ஓவர் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிற வீட்டில் கை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் உள்ட்டு வந்து கொஞ்சம் முக்கியம்தான். கேவ் மைனிங் போகணும். ஏன்னா கேவ் மைனிங் போகிறேன் அப்படின்னா இது வந்து பீஸ்ஃபுல் வேர்ல்டு ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மாபு ஸ்பான் ஆகாது. நார்மல் பீஸ்ஃபுல் மாப்பு அந்த மைண்ட் கிராஃப்ட் மாப்லாம் ஸ்பான் ஆகாது. ஒன்லி போக்கிமானு அந்த மாதிரி வந்தால் ஸ்பான் ஆகும். அது பார்த்திங்கன்னா வச்சு தான் நம்ம இந்த வேர்ல்டை சர்வே பண்ண முடியும். ஏன்டா இப்போ கேவ் மைனிங் போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வச்சு நம்மளால் விற்று காசாகவும் மாற்ற முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளால் இதுவும் பண்ண முடியும். என்னதுன்னா எப்படி சொல்கிறது, போக்கிபால் அந்த மாதிரி நிறைய ரெசிபி பண்ண முடியும். அதனால் பார்த்திங்கன்னா மைனிங்லாம் வந்தேன். மைனிங் வந்து கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துருந்தேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகலான்னு சொல்லிட்டு இங்கே மைனிங் பண்ணதான் வேணா சைடில் ரெசிபின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். சரி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. பார்த்தீங்கன்னா என் பர்த்டே அதனால இது ஸ்பெஷல் வீடியோவாக வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டு விட்டு போயிடுங்க எனக்காக. சரி, அப்படியே வாங்க அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா இந்த இது தான் ஹீலிங் மிஷின் தான் ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வச்சு தான் மேக்ஸ் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். அது எப்படி செய்யுதுன்னு தெரியல. நான் தெரியல, இப்போ யாரும் கிடைக்கவே இல்லை. யாரும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல. அது பதிலாக பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறாங்க. அது நானா என்ன சொல்கிறது, அது பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தான் நான் கூட தீபக் வந்து பார்த்தீங்கன்னா கூட முன்னாடி அவர் தான் பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இவனோட தான் ஃபைட்டுக்கு போக போகிறேன். இவன் பார்த்தீங்கன்னா 15 லெவலு, நான் 10வது லெவல் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு பாதி யார்ட்டு குறைஞ்சிச்சு. இருந்தாலும் நான் ஜெயிச்சிருந்து ஒரு நம்பிக்கையில் ஃபைட்டுக்கு போனேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுல் விட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா டேமேஜ் போதா அப்படின்னு பார்த்தேன். சுத்தமாக டேமேஜ் போகல. சரி, செகண்ட் எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு செகண்டில் குயிக் அட்டாக் போட்டேன். குயிக் அட்டாக் இதெல்லாம் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பரவாயில்ல, அதே கொஞ்சம் கொஞ்சிச்சு. சரி, அடுத்தது நல்லா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகலை. அவன் போட்ட யூஸ் அட்டாக் ஆகலையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கன் யூஸ் பண்ணேன். வாட்டர் கன் இப்படின்னா வச்சிடறாடி. ஒன்றும் நடக்கலை. சரி, அப்படியே வேறு என்ன இதை பார்க்கலாம். என்ன பண்ணலாம், பபுள் பண்ணலாமா லக்கு பண்ணலாமா? லக்கே போட்டுலாம். பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அவனுக்கு ஹெச்பி அளவுக்கு குறைவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. சரி, நம்ம குயிக் அட்டாக் பண்ணலாமா பபுள் பண்ணலாமான்னு நினச்சேன். பபுளே போட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா 3 ஹெச்பி இருந்துச்சு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் குறையுது. அவருக்கு 5 ஹெச்பி. நம்ம ஒரு அடி வச்சாலும் சேர்த்துருவேன். பரவாயில்ல, கேட்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்ச் கொடுத்து பாலை தூக்கி போட்டேன். அது கேட்ச் ஆயிராடி. 3 ஹெச்பி தான் இருக்குது. கேட்ச் ஆயிரா ராசா, கேட்ச் ஆயிரா. பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகலை. சோழி முடிஞ்சு, நம்ம சோழி தான் முடிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா வரமாதிரி கொடுத்துருவாங்க அவங்க 2-3 ரிசோர்ஸஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட் பண்ணோம். குயிக் அட்டாக் அது ஒர்க் ஆகுதா? பரவாயில்ல, குயிக் அட்டாக் நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு இடத்துல முடிஞ்சிச்சு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம மேட்ச் நம்ம போக்கிமான் எடுத்து போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா போக்கிமான்லாம் சாவாது. அது ஏன்னா செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பால்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாவாம வச்சுட்டாங்க. பால்ஸ் அண்ணான்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பெரியவர், அவர் அண்ணானே போயிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வீடு எடுக்கும்போது லாக் ஆகலை. இங்கிலீஷ் தான் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் தான் போகிறேன்.
நல்ல ஏரியா கண்டுபிடிக்கணும் பேஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிபி கொடுத்து இங்கே வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட இருந்துச்சு. இது பேர் வேறு என்னன்னு தெரியல. இதில் நம்ம நார்மல் பார்க்கும்போது பேர் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டாங்க. இந்த மைண்ட் கிராஃப்டில் இது பேர் வந்து இப்போ போட்டான். இப்போ போயிட்டான். அதில் வேறு நொடியில் அது பேர் வேறு. சரி வாங்க அப்படியே போகலாம். எங்கே போகிறேன்னா ஒரு நல்ல ஏரியா பார்த்து தான் பேஸ் காட்டணும். நம்ம டீம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். நம்ம பேஸ் காட்டணும். பார்த்திங்கன்னா போகிற வழியில் இருக்கிற எல்லா போக்கிமானும் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணியிருந்தேன். நான் போக்கிமான் ஸ்கேன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற போக்கிமான் ஸ்கேன் பண்ணிட்டேன். இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் சர்வரில் ஜாயின் பண்ண மாதிரி கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா இது ஃபீமேலு, அது மேலுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது மேலே, அது ஃபீமேலு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். இது பார்த்திங்களா ஒன்லாம் தெரியுதா? இது பார்த்திங்கன்னா ஆஷும் இது மியோ அந்த மாதிரி அந்த கேங்கில் இருக்கிறத போக்கிமான் ஒன்று. அவன் பேர் வேறு டீம் ராக்கெட் அவன் கேங்கில் ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பில்டு பண்ண முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பில்ட் ஆகலை. சரி போனீங்க அப்படியே அவங்க போயிங்க. இந்த ஃப்ரூட் வேறு இன்னும் பழுக்கில் போகல. அப்படியே போகும்போது இங்கே ஒரு போக்கிமான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சுகர் கேன் எடுத்துக்கிங்க அப்படியே கிளம்பிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா போக்கிமானுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு புது போக்கிமான் பார்த்தேன். இதுதான் நான் போக்கிமானே தெரியல. இதை நான் வந்து போயினே இருக்குதா, என்னால் ஸ்கேன் அது பண்ண முடியல. பார்த்திங்கன்னா கொஞ்சம் போனால் வந்து போயிடுது. அப்புறம் எப்படியோ வந்துச்சு. இதில் புத்தகம் 47 லெவலு. இது பார்த்திங்கன்னா ஒரு லெவல் ஸ்பேரை வச்சுச்சு. சரி பிடிச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பால் கிக் போட்டேன். அப்படியே பிடிச்சிடணும். ஒரு லெவல் தாங்கிறது, பரவாயில்ல வச்சுக்கலாம் சும்மா வந்துடுறா. பார்த்தீங்கன்னா கிட்ஸு ஐஸ் நாங்கள் ஒரே லெவல் ஒரே ஒரு பால் போட்டேன். அடிக்கவும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு பால் போட்டனே வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 21வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமான் இருக்குது. இந்த சவுண்டு வேறு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா நைட்டு நான் 10 மணிக்கோ ஏதோ விளையாடிங்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்திங்கன்னா சர்வரில் ஆளுங்க 49 பேர் வந்துருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக போக்கிமான் பார்த்தேன். பார்க்கறதுக்கு பெரிய மான் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் 20 லெவல் தான். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க சின்ன போக்கிமான் பார்த்தா அது 40 லெவலு. சின்ன சின்ன போக்கிமான் 40 லெவல் இருக்குது. மிச்சம் பெரிய பெரிய போக்கிமான்லாம் பார்த்திங்கன்னா 20 அப்படி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா போக்கிமான் செய்கிற ஃப்ரூட் வந்துச்சு. அது எடுத்துக்கின்னு அப்படியே கிளம்பிட்டேன். இங்கே பார்த்தீங்களா 31 லெவல் ஒரு போக்கிமான். இது பேர் வேறு என்னது, டியூடா என்னது வாயில் வந்து டியோடியோ அப்படின்னு. இது ஃபைட்டு போய் இது பிடிக்கலாம், போய் மட்டும் பார்க்கலாம். அப்படின்னு நான் பார்க்கலாம். இப்போ ஸ்கூல் கேட்டால் யூஸ் பண்ணேன். மக்காவில் பரவாயில்ல, லைஃப் பரவாயில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா லைஃப் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்கூல் கேட்டால் யூஸ் பண்ணேன். ஆஹா, இங்கே 13 லைஃப் வந்துச்சு. மறுபடியும் யூஸ் பண்ணலாம். இல்லை வாட்டர் தான் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கேட் யூஸ் பண்ணுவேன். நான் ஒர்க்கம் ஆஹா மேட்சிங் வந்துச்சு. மறுபடியும் யூஸ் பண்ணுற அளவுக்கு மனசு இல்லை. அப்படின்னா கேட்ச் அவுட் பண்ணலாம். கேட்ச் பண்ணலாம். கேட்ச் அவுட் பண்ணலாம். சரி யாரும் வந்துடணும். ரெண்டு போய்க்கும் கடா போய்க்குமாடா. இதுதான் பிடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். கேட்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா அப்படியே கேட்ச் ஆகிடுச்சு. அருமை. நான் இவன் வேறு லைஃப் சுத்தமாக இல்லை. அதனால் கொஞ்சம் பெரிய ஊற்றுலாம். இந்த பேர் பார்த்திங்கன்னா என் பாட்னா கொடுக்குது. நான் பரவாயில்ல, நம்ம போய்க்குமான் தானே. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போய்க்குமான் லெவலில் பார்த்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி சின்ன போய்க்குமான்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா சர்ச் லெவலில் பார்த்துருங்க. லெவலில் பேசிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். நல்லா போகிறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா போய்க்குமான் கண்டுபிடிச்சு தான், நல்லா இடமா கண்டுபிடிச்சு தான். அப்படின்னா இங்கே 2 போய்க்குமான் இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா ஹெச்பி இல்லை. லெவலில் போய்த்துட்டேன். இங்கே வந்தால் இங்கே பெரிய போய்க்குமான் இருந்துச்சு. 23 லெவலில் பார்த்திங்கன்னா 20% லெவல் பார்த்திங்கன்னா போய்க்குமான் தான். இன்னும் பார்த்திங்கன்னா நோட்டியும் ஒரு 20 வச்சு அதையும் வச்சு லெவல் எடுத்திங்கன்னா நம்ம போய்க்குமான் பார்த்திங்கன்னா இது 14 லெவல் போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம 13 லெவலு. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு போய்க்குமான் இருந்துச்சு. இதுதான் திட்டா. இது நான் இதில் பார்த்துக்கிறேன். என் பேர் வந்துச்சு திடீர்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ்ட் டைப் போய்க்குமான்னு நினைக்கிறேன். அது நான் பார்த்தேன்னு இருந்துச்சு. என்ன டைப்பு கோஸ்ட் டைப் தான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபைட்டு போனேன். இது பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா ஃபைட் போட்டேன்.
பதிவு நல்லா இருக்குது. அந்த இப்போ லெவல் நல்லா போட்டு இருக்கு. அதான் எவால்வ் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா லெவல்லாம் ஏற்றுது. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிமானிச்சு. இது 19வது லெவல். எப்படியோ நான் ஏதாவது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பரிமாணங்கள் தான் இந்த பரிமாணம் புரியுதுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டை ஃபஸ்ட் யூஸ் பண்ணேன். பரவாயில்ல, டேமேஜ் போச்சு. அடுத்தது என்ன யூஸ் பண்ணலாம்? குயிக் கேட்டாக்கா பவுல் யூஸ் பண்ணலாம். சேர்த்து ஆஹா 3 ஹெச்பி ஸ்விட்ச் பண்ணலாமா? இது யூஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் பண்ணலாம். ஏன்னா நம்மகிட்ட 3 பொருட்கள் மொத்தம். அதில் ஒரு லெவல் பிரச்சனை ஆகுது. அது சும்மாவே கொஞ்சம் ஆகும். ஏன்னா ஒர்க் ஆகலாம். அதுக்கிட்டு பிக்கு தான் இது. பிக்கு க்ரோவில் யூஸ் பண்ணலாம். ஒரு ரேடிங் முடிச்சிச்சு நம்ம. சரி, ரொம்ப வெயிட் பண்ணலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பண்ணது கேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்ச் முடிச்சிட்டேன். ஒர்க் ஆகும். இது கேட்ச் ஆகிடுமா? கேட்ச் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். கேட்ச் ஆகிடுவாங்க. கேட்ச் ஆகிடு. கேட்ச் ஆகலை. இதில் 100 அடி போட்டு கேட்ச் பண்ணேன். அதுக்கு ரேஞ்சாக ரேஞ்சாக விட்டுலாம். பார்த்தீங்கன்னா டச்சு வரான். ஃபைட்டு பிக்கை கொடுக்கலாம். ரொம்ப முடிச்சு இந்த 19வது இது போய்ட்டு சந்தி பக்கத்தில் இது 13வது இருக்குது. இவனை வச்சு முடிச்சு பார்க்கலாம். கேட்டாங்க ஒரே ஒரு ஏரியா பரவாயில்ல. வச்சாலும் சத்தம் பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் கேட்ச் பண்ணி பார்க்கலாம். வந்துட்டாங்கன்னா 5 ரூபாய் எப்படியாவது இது கேட்ச் ஆகிட்டான். அருமை. பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆச்சு. 19வது வராங்க. கொஞ்சம் இதே கொடுங்க. நல்லா போய்ட்டு ஹெச்பி தண்ணியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பரிமாணம் தான் டெவலப் பண்ண போகிறேன். அது ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். அப்படிங்களா நான் பறவை பைக்கணும் ஒன்று, நம்ம ஃப்ராக்லி ஒன்று. ஃப்ராக்லி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராகை பைக்கணும். அதுதான் ஃப்ராக்லி நல்லா லெவலில் தட்டலான்னு யோசிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பக்கம் வந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா 22வது லெவலில் ஒரு பக்கம் ஆயிடுச்சு. சரி ஸ்கேன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. அது பார்த்தீங்கன்னா அவங்க ஊழல் தரேன்னு நினைக்கிறேன். ஆச்சா இதில் போய்க்குமா? இங்கே பார்த்தீங்களா க்யூட்டாக ஒன்று இருக்குது பக்கத்தில். இது 24 லெவல் சின்ன சாதாங்க இது பேர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரிமாணா ஸ்கேன் பண்ணிட்டு நேரம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருந்துச்சு. இங்கே பேஸ் கட்டலாமான்னு யோசிச்சிருந்தேன். இங்கே பேஸ் கட்டலாம், இப்போ தான் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு 1000 பிளாக் உள்ள பேஸ் கட்டினேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு க்ளீன் பண்ணி தந்தேன் கொஞ்சம் பேஸ் கட்டுறதுக்காக. அப்போ தெரியல எனக்கு 1000 பிளாக் உள்ள கட்டினோன்னே. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் 1000 பிளாக் உள்ள கட்டணும்னு சொன்னாங்க நம்ம டீம்மேட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பேஸ் கட்டலான்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீனாக பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டுக்கு கொடுக்க முடியுமா ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வேறு கொடுக்க முடியல. ஏதாவது இந்த ஃப்ரூட் அதுக்கப்புறம் தான் இது யூஸ் ஆகும் தெரில. சரி இதுலேயே பேஸ் போடலாம். இது 15வது லெவலில் சின்ன சார் இது போனாங்க. நம்மளதே பார்த்தீங்கன்னா கம்மி தான் லெவல் 13 தான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 15வது லெவல்லாம் இருக்குது. ஸ்கேன் பண்ணலான்னு பார்த்தா நான் வந்து போயினேவா இருக்கிறான். என் வேறு டே நான் ஒரு 1000 ஸ்கேன் பண்ணிடுறேன். டே இருடா. பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வேறு ஆகலை. இது வேறு பிங்கிஷ் இருக்குது. டே ஸ்கேன் ஆகுடா எப்படியாவது ஸ்கேன் ஆகிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் லாஸ் ஆகிடுச்சு. இங்கிலீஷு தான் நம்மளுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுது. சரி தான் அப்படி உள்ள போகலாம். உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா உள்ளே போகல. சுற்றி ரொம்ப உள்ளே போகுமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா காக்காவே ஆகிடுச்சு.
இதுதான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு தெரில. மிச்சப்படி எல்லாமே ஈஸியாக இருக்குது. மேக்ஸ் யூனிட் தான் எப்படி இருக்குதுன்னு தெரில. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ஈல் பண்ணிக்கலாமா அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரில. இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டில் பேஸ்புக் போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிங்க. அப்போ தெரியல, ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த இடத்துல பேஸ்புக் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போய்க்குமான் இருந்துச்சு 8வது லெவலு. நம்மகிட்ட 10வது லெவல் தான் இருந்தது. ஆனால் இது 8வது லெவலு இதில் ஃபைட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் வர மாட்டேங்குது. ஃபைட்டு வச்சு 8வது லெவல் விசஸ் 10வது லெவல். ஃபஸ்ட்டு விங் அட்டாக் என்னாவது பரவாயில்ல. ஆஹா, ஒரு அட்டாக் சொல்லிச்சு. சூப்பர். விண்டா அட்டாக் பவர் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா போய் நான் டெவலப் பண்ணுறதுக்காக ஃபைட்டு ரேஞ்சாக குயிக் அட்டாக் பண்ணலாம். குயிக் அட்டாக் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் பண்ணுறது. நான் போய் பேட்டில் பார்த்தீங்கன்னா குயிக் அட்டாக் பார்த்து நிறைய வாட்டி குயிக் அட்டாக் பிடிச்சிச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ரேஞ்சை குயிக் பண்ணலாம் ஒர்க் ஆகும். பரவாயில்ல, எனக்கு டேமேஜ் போகுது. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு அடி ஓடிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆகலை. ஃபஸ்ட் பேபி குயிக் அட்டாக் யூஸ் பண்ணலாம். வேண்டாம், 10 HP நம்ம ஒரு அடிச்சா முடிச்சிடுவான். அதுக்குள்ளே நம்ம அடிச்சு முடிச்சிடணும். நான் ஒரு அடி செத்துட்டான். அவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இன்னொரு ஆள். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் உலக அசம்பிளியில் என் கூட விளையாடினார். அவர் தான் பார்த்தீங்கன்னா டொனப்பு. அவர் பார்த்தீங்கன்னா என் போய்க்கு மேலே காமிச்சாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அவர் போய்க்கு மேலே காமிச்சிருந்தாரு. பார்த்தீங்கன்னா இங்கே நான் டெவலப் பண்ணிட்டுருப்பேன். இதை பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கல. அப்போது பிஜியோட ஸ்பேரோவும் பிஜியோடவும் வந்தேன். பிஜியோடவும் பார்த்தீங்கன்னா ஃப்ராவிலையும் டெவலப் பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா காமிக்கில் இல்லை ரெக்கார்ட் எடுக்கல நேற்றுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பேட்டில் பண்ணிடுச்சு. அதெல்லாம் பார்த்துங்க. பிடிச்சி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அவர் பேட்டில் நான் பண்ண பேட்டில் இல்லை, அவர் பேட்டில் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்யூட்டர் செஞ்சார். அதில் பார்த்தீங்கன்னா நான் போய்க்குமேன் தான் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நான் போய்க்குமேனு இங்கே யூஸ் பண்ணிட்டு கொண்டாந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட் டீம்மேட் கிடச்சிட்டாரு. இவரு பார்த்தீங்கன்னா காட் மினாட்டோ 80. இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம 3rd டீம்மேட் 4th டீம்மேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கொடுத்தாரு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 27 டைமண்ட் இருந்துச்சு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டொனேப்பர் கொஞ்சம் டைமண்ட் கேட்டிருந்தாரு. நான் கொடுத்தேன். அவர் பார்த்தீங்கன்னா ஏஎஃப் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதில் போயிட்டாருன்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமண்ட் கொடுத்தேன். அவர் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் எனக்கு சொன்னார். எனக்கு சொல்ல அப்புறம் மாதிரி சொல்லலாம்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன் நேரத்தில். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை அனுப்பி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் சொல்லிடுங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அடுத்த லைவ் இருக்கும். டாட்டா, பை பாய்.